அருணகிரி, என்னை பாடுவதற்கு உன்னை தேர்ந்தெடுத்தேன். என் அப்பாவை ஒருவர் பாடினார், தோளுடைய செவியன்னு பாடினார். என்ன பாடுறதுக்கு யாருமே இல்லப்பா, அதனால ஏதாவது பாடு என்று சொன்னான் சுப்பிரமணியன். 12 வருடம் மௌனமாக இருந்தார் அருணகிரி சுவாமி. பேச்சு வருமா? 6 நாள் மௌன விரதம் இருந்தா 7ஆம் நாள் பேச்சு வர மாட்டேங்குது. விடிய விடிய தூங்கிட்டு திரும்பி காலையில் ஃபோன் எடுத்தா ஹலோ அப்படின்னு பேச்சு வர மாட்டேங்குது. ஒரு மணி நேரம் காப்பி டீ எல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் குரலே வெளியே வருது. 12 வருஷம் மௌனமாக இருந்தார் அருணகிரி சுவாமிகள். முருகன் கேட்ட மாத்திரத்திலே இவர் பாடுவார் என்று எண்ணினால் இவர் முருகனை பார்த்து புத் 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 அப்படின்னார். என்ன அருணகிரி, என்னை பார்த்து பாடு அப்படின்னு சொன்னா நீ என்ன இப்படி முத்து முத்துங்கிறியே? முருகா, எனக்கு வார்த்தை வரல. நல்ல பேச்சு வரணும்னா முருகனுடைய அனுகிரகம் இருக்கணும். நல்ல குரல் வளம் வரணும்னா சுவாமி மலையில் போய் முருகனுக்கு தேனபிஷேகம் செஞ்சு நாக்கில் தடவுவார்கள். நீங்கள் சுவாமி மலைக்கெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே சுவாமிநாத சுவாமி இங்கேயே இருக்கிறார். இந்த முருகன் கிடைச்சது பெரிய புண்ணியம். திருத்துறைப்பூண்டிக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பொக்கிஷம் புண்ணியம் இந்த 6 படை வீடு. இதை விட்டுறாதீங்க, வேற எங்கேயும் போவாதீங்க. ஆமாம்,